لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. بعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய கல்வியின் அவசியம் என்ற தலைப்பினூடாக உங்களுக்கு மத்தியில் ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்யுமாறு வேண்டப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரியான தலைப்புகள் தெரிவு செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. இஸ்லாமிய கல்வி நமக்கு தேவையா? இதை நாம் படிக்கணுமா? தொழத் தெரிந்தால் போதும் தானே? ரமலான் மாதத்தில் நோன்பு பிடித்தால் போதும் தானே? அதற்கு மேலே நாம் எதற்கு படிக்கணும்? நாங்கள் ஆலிம்களாகவா அல்லது ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண தேவையா? உலக கல்வி, அதாவது சாதாரணமாக பாடசாலைக்கு போய் படித்தால், நம்முடைய பிள்ளைகளை படிப்பித்தால் அவர்கள் ஒரு அந்தஸ்துக்கு, அதாவது அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளுக்குரிய அந்த தொழில் கல்வி, சாதாரணமாக ஒரு அந்தஸ்தோடு வாழலாம். டாக்டராக, லோயராக, இன்ஜினியராக ஏதோ ஒரு துறையில் அவர்கள் பயணிப்பார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்காக அந்த கல்வி வழிகாட்டும். மார்க்க கல்வி என்பது நாம் தொழத் தெரிந்தால் போதும். குர்ஆன் ஓதத் தெரிகிறதா? அதனோடு நிறுத்தினால் போதும். அதுக்கு மேற்பட்ட ரொம்ப அதைவிட அதிகமாக நாம் படிப்பது எதற்கு? அல்லாஹ் சொல்கிறானா? அப்படி படிக்க சொல்கிறார்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த படிப்பு நமக்கு எதற்கு என்ற ஒரு கேள்வி அதிகமான உள்ளங்களில் இருக்கிறதை அவருடைய நடவடிக்கைகள் காட்டி கொடுக்கிறது. ஏனென்றால் காலையில் எழும்பினால் திங்களானால் தவறாமல் பாடசாலைகளுக்கு அனுப்பக்கூடியவர்கள், வெள்ளி வரைக்கும் பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் போகிறார்கள். அதே மாதிரி அதற்கு பிறகு அவர்கள் டியூஷன் கிளாஸ்களுக்கு போறார்கள். பெறுபேறுகள் அதிகமாக வர வேண்டும் என்பதற்கு தாய் தகப்பன், ஆசிரியர்கள் எல்லோருமே ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் மார்க்க விஷயத்தில் அப்படி இல்லையே என்ற கவலை தான் இந்த தலைப்புக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குறுகிய நேரத்துக்குள் இன்ஷா அல்லாஹ் அதை அதாவது உங்களுக்கு மத்தியிலே சில பதிவுகளை நான் மேற்கொள்கிறேன். இந்த விடயங்களை ஆழமாக நீங்கள் சிந்தித்து பார்த்து நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் இஸ்லாமிய கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய நேரங்காலங்களையும் உங்களுடைய பிள்ளையுடைய நேரங்காலங்களையும் அதற்கு அதிகமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு நான் உங்களுக்கு மத்தியில் சில பதிவுகளை மேற்கொள்ளலாம் நினைக்கிறேன். அன்பிக்கினியவர்களே, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலக கல்வி, மார்க்க கல்வி என்று ரெண்டா பிரிச்சு இதைத்தான் படிக்கணும், இதை படிக்க கூடாதுன்னு எங்கேயாவது சொல்கிறான்னு கேட்டா இல்ல. எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படிக்க சொல்கிறான். பெருமானாருக்கு எழுத தெரியாது, எழுதியது பார்த்து வாசிக்க தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானாருக்கு எப்படி ஆரம்பித்தார்கள்? இக்ரா, ஓதுவீராக. ஜபலுன் நூர் என்ற மலையில, ஈராக் என்ற குகையில தனித்து நிற்கிற நேரம் நடுநிசியில வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். வந்து பெருமானோட முதலாக பேசிய வார்த்தை இப்படி சோமான்னு கேட்கல. ஈசா நபியோட பேசி 600 வருடங்கள் ஆச்சு. நான் தான் ஈசாவிடம் வந்த ரூஹுல் குதுஸ், பரிசுத்த ஆவி. மூசா நபியிடம் வந்த நாமூஸ், உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று பெருமானாரோடு பேசவில்லை. பெருமானாரை அரவணைத்து இக்ரா. பெருமானார் என்ன பதில் கொடுத்தார்? எந்த லைட்டும் இல்லை, யாருமே இல்லை. ஒரு பெரிய மலையில, ஒரு குகையில பெருமானார் தனித்து நிற்கிற நேரம் அவரை கட்டி பிடித்து இந்த வார்த்தை வருகிற இக்ரா, ஓதுவீராக. பெருமானார் சொன்னார்கள், மா அன பிகாரி, எனக்கு தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியாது, எனக்கு ஓத தெரியாது. இக்ரா, ஓதுவீராக.
மான பிகாரின், நான் ஓதக்கூடியவராக இல்லையே நாங்க சொல்லலாம், எனக்கு வாசிக்க தெரியலையே நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு கட்டி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொல்கிற நேரம் பெருமானுடைய நாவாசை ஆரம்பிக்குது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கல்வி படிங்க வாசிங்க என்பதில் தான் இஸ்லாம் தன்னுடைய பிரச்சாரத்தை முடக்கி விடுகிறது. திருக்குர்ஆன் ஆரம்பமாக அது நம்ம இன்னைக்கு ஓதக்கூடிய அந்த ஓடுற பார்த்தோம்னா சூரத்துல் ஃபாத்திஹா, பக்ரா, ஆல இம்ரான், நிசான்னு போகும். ஆனா வந்ததை பார்த்தோம்னா இக்ரா ஓதுவீராக என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அப்படி என்றால் திருக்குர்ஆனில் சிந்தனை பற்றி நிறைய இருக்கிறது. அவைகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் நான் பதிவு செய்யவில்லை. ஏனென்றால் அதை நிக்கச்சக்கமாக அல்லாஹ்வுடைய வேதம் அதை சொல்லுகிறது, சிந்திக்க சொல்கிறது, படிக்க சொல்கிறது. ஆனால் இப்பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இஸ்லாம் இதை படிங்க அதை படிக்காதீங்கன்னு சொல்ல, எல்லாத்தையும் படிங்க. ஆனால் மார்க்க கல்வி என்று ஒரு வரையறுத்து நாங்கள் வேறையா வச்சிருக்கிறோம். அதோடைய பெருமதியை நாம் தெரிந்தால் நாம என்ன பண்ணுவோம், எங்களுக்கு படிச்சுட்டாங்கன்னு கேட்போம், எங்களுக்கு இது வேணும்னு கேட்போம், எங்களுக்கு கிளாஸ் நடத்துங்கன்னு கேட்போம். இவ்வளவு பெருமதியா, அந்த பெருமதி புரியாததுனாலதான் நாம் அதை கொஞ்சம் அலட்சியமா பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எப்படி படைக்கிறான்னா, எங்களை நிறைய உறுப்புகளை வைத்திருக்கிறான். நமக்கு கண் இருக்குது, மூக்கு இருக்குது, காது இருக்குது, ஹார்ட் இருக்குது, கிட்னி இருக்குது, எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னா ஒட்டோ பண்ணிட்டான், ஆட்டோமேட்டட். எப்படி ஒரு மோட்டரை போட்டோம், தண்ணி வருவது, அந்த மோட்டார் போய் தண்ணி டேங்க்ல தண்ணி ஃபில் ஆகுது, நிறைஞ்சிட்டா ஒட்டோ சுவிட்ச் போட்டு வச்சுட்டோம்னா தண்ணி நிறைஞ்ச உடனே அதை நிப்பாட்டிடும், வடியாது. ஏன்னா ஒட்டோ சுவிட்ச் தண்ணி ஃபில் ஆயிட்டுன்னு தெரிஞ்ச உடனே அந்த மோட்டர் ஆஃப் ஆயிடும். இதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹார்ட்டை படிச்சவன் ஹார்ட் தான் இயங்கும், படிக்காதவன் ஹார்ட் இயங்காதன்னு இல்லை, எல்லாம் ஒட்டோ. அது பாட்டுக்கு படிச்சவனும் படிக்காதவன் எல்லா ஹார்ட்டும் இயங்கும், எல்லாருடைய கிட்னியும் இயங்கும், எல்லாருடைய லிவரும் இயங்கும், எல்லா உறுப்புகளும் எல்லாருக்கும் இயங்கும். ஆனா ஒன்றை மட்டும் அல்லாஹ் அதை ஒட்டோ ஆக்கல. அதுதான் மூளையில சில பகுதிகள் இருக்குது, அதை நம்ம தெண்டிப்பில் தான் நம்ம நிரப்பிக்கொள்ளணும். எல்லாரும் பிறக்கிறாங்க, எல்லாருக்கும் ஹார்ட் வேலை செஞ்சதுக்கு எல்லாருக்கும் மூளை வேலை செய்யாது. அது ஃப்ரீ ஆக்கிட்டான்ல, ஹார்ட் டிஸ்க்ல ஃப்ரீ ஸ்பேஸ் ஸ்டோரை நீ பண்ணிப்பா, உனக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கோங்க. அந்த ஸ்டோர்ல ஒரு ஆள் படிக்கிறாரு, அவர் படிச்சது விஞ்ஞானம், அது நிரம்பிடும். இன்னொரு ஆள் கணிதத்துறையில் படிக்கிறார், அது நிரப்பும். இன்னொரு ஆள் பூவியல் இத்தியாசம் படிக்கிறாரு, சமூக கல்வி படிக்கிறாரு, அவருடைய அந்த டிஸ்க் அது நிரப்பும். இதுக்கு என்ன பண்ணிட்டான்டா, படிப்பு கேட்ப ஹார்ட் வேலை செய்யாதான், படிப்பு கேட்ப கிட்னி வேலை செய்யாதான், ஆனால் அறிவு கேட்ப மனிதன் இயங்க ஆரம்பிப்பானா. ஆடு மாடுக்கும் கண்ணு கொடுத்திருக்கிறான், கண்ணு ஆட்டோமேட்டிக்கா பார்க்கும், பசி வந்தால் சாப்பிடும், மனுஷனுக்கு அப்படித்தான் இயங்கும். ஆனா அறிவு வளர்ந்த பிறகு மனிதன் வித்தியாசமாகுவான். ஆடு மாடுகளுக்கு முடியாததெல்லாம் மனுஷன் செய்ய ஆரம்பிப்பான். 100 சிங்கத்தை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு மாடி கட்டிடம் கட்டுங்கன்னா 1000 வருஷம் போனாலும் கட்டாது, எங்களோட வேகமா ஓடும். கூர்மையான நேயங்கள் இருக்குது, கிழிச்சு எடுக்கும் பள்ளி கூர்மை. ஆனால் அந்த சிங்கத்தோட நாம நின்றா எங்க நகை அவ்வளவு பவர் இல்லை, எங்க கண்ணால் அவ்வளவு தூரம் அந்த சிங்கம் மாதிரி அப்படி பதுங்கி பாய இயலாது, அந்த அளவு வேகமாக நமக்கு வேட்டையாட முடியாது, அவ்வளவு வேகமா ஓட இயலாது. யானையுடைய பலம் நமக்கு இல்லை, குதிரையுடைய ஹோஸ் பவர் நமக்கு இல்லை. ஆனா இந்த விலங்குகளுக்கு மத்தியில் நாம போய் எங்க அறிவை டியூன் பண்ணிட்டோம்னு வைங்க, அந்த அவ்வளவு விலங்குகளும் நமக்கு அடங்கிடும். ஏன்னா எங்க அறிவு அதை விட பவர்ஃபுல். சிங்கம் ஓடுவதை விட எங்க அறிவு பவர். யாராவது குதிரை வேகமா ஓடுமே, இங்க கண்டுபிடிச்சிட்டு ஹோஸ் பவர், அந்த ஹோஸ் பவரை எல்லாம் தாண்டி இது எத்தனை ஹோஸ் பவர், 5, இது 8 அப்படின்னு அவ்வளவு வேகமா குதிரை ஓடும். அதை தாண்டி நம்முடைய அறிவு அது எல்லாத்தையும் விட பலமா. காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் போனா, அறிவாளி போனா அவ்வளவு விலங்குகளும் ஒளிஞ்சிடும். எப்படி நானும் சண்டியன்னு சொன்னாவா, அவன் கண்டுபிடிப்பு அத்தனை விலங்கை அழிக்கலாம். அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் இந்த மூளை கண்டுபிடிக்கிறது. ஒரு பெரிய கட்டிடம் உயர்த்துறாங்க, எவ்வளவு விஷயங்கள் யோசிச்சு பார்க்கணும். சாதாரணமா பாதை போட்டாங்க, மாவடிப்பள்ளியில பிள்ளைகள் மொத்தா போனாங்க, வெள்ளம் வர்ற நேரம் என்ன பண்றது தெரியல, அதுதான் டெக்னாலஜி. ஆனா ஒரு பெரிய கட்டிடம் கட்டிட்டு புரூஜ் கலீஃபா மாதிரி அவ்வளவு மாடி கட்டிடம் கட்டிட்டு மின் தாக்கின உடனே கட்டிடம் கீழே விழுந்தா என்ன ஆகும், பெரிய பூகம்பம் அப்படி கீழே விழுந்தா என்ன ஆகும், வெள்ளம் அடிபட்டு போனா என்ன ஆகும், கீழே தாக்கு பிடிக்காதான் மேல 160 மாடி மேல
ஒரு வினாடியில மேல போகணும். இதெல்லாம் சிங்கம், புலி, நாய், குதிரை எதுக்குமே கண்டுபிடிக்க இயலாது. இத அல்லாஹ் பரப்பிலே கொடுக்கல. தேடி பாரு, அது வளர்ந்தால் இப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த மைக்கை கண்டுபிடிக்கலாம், தேடி பாரு. இந்த வீடியோ கண்டுபிடிக்கலாம், தேடி பாரு. ஆனா மிருகத்துக்கு அதை ஆஃப் பண்ணிட்டேன். அது தேடி பார்த்தாலும் 10,000 வருஷம் எடுத்தாலும் அதுக்கு கண்டுபிடிக்க இயலாது. உன் ஸ்பேஸ நீ ஃபீல் பண்ணினா நீ அறிவாளி, நீ ஃபீல் பண்ணல நீ மாடு. இதுக்கு இஸ்லாம் ஏதாவது வலியுறுத்துதான்னு கேட்டீங்கன்னா ஆமா. நரகம் சுவர்க்கம் தீர்மானிக்கப்படுகிற நேரம் கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நரகம் சுவர்க்கத்துக்கு ஒரு விபச்சாரம் செஞ்சா நரகம் அப்படின்ற அல்லாஹ் சொல்றான். களவெடுத்துல நரகம் இப்படிதான் குருவான் இப்படி மட்டுமா சொல்லுது? வலக்கது ஜரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். ஜின்களே மனிதர்களே அதிகமானவர்கள் நரகத்துக்கு படைக்கப்பட்டார்கள். நரகத்துக்கு அதிகமான ஜின். மனித சமுதாயத்தில் மெஜாரிட்டி நரகமா, மனித ஜின் சமூகத்தில் மெஜாரிட்டி நரகமா, சுவர்க்கத்தில் மைனாரிட்டியா. நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் அவங்க மைனாரிட்டி என்றோம். அதே மாதிரி ஜென்னாவுல முஸ்லீம், அதாவது ஜென்னா மைனாரிட்டி, மெஜாரிட்டி கிரவுட் நரகத்துல தான் நிக்குமா. ஏன் ரப்பி? அவங்க என்ன தப்பு பண்ணினாங்க? அவங்க என்ன பண்ணினாங்க? கொலை பண்ணினாங்களா? அசிங்கமா ஈடுபட்டாங்களா? ஆபாசத்தோடு அவர்கள் அத்தனை அணுகினார்களா? என்ன தப்பு பண்ணினாங்கன்னு கேட்டா, ஜின்களும் மனிதர்கள் அதிகமா நரகத்துக்கு போறதுக்கு என்ன தப்பா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்னுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு கல்புகளை கொடுத்தோம், அவர்கள் சிந்திக்க மறுத்து விட்டார்கள். கல்பால பலனடையலையா அல்லாஹ் சொல்றான். அது என்ன? அவங்களுக்கு கண்களை கொடுத்தோம், பார்க்கலையா? நல்லா பார்த்தனே, படமெல்லாம் பார்த்தனே, கண்ணை கொடுத்தோம் பார்க்கலன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ணை பார்க்கிறது மாடும் பார்க்குது, கழுத குதிரைகளும் பார்க்குது, அந்த பார்வை இல்லையா? கண்ணால் பார்த்தால் அற்புதம். பச்சை மட்டும் தெரியக்கூடாதான். ஒரு விதை இவ்வளவு பெருசா இந்த மாதிரி வந்தா அந்த சிந்தனை அவனுக்கு வரணுமா? பறவையை கண்டான், விமானம் படைத்தான், இது எப்படி பறக்குது, மேல பறக்குது, நமக்கு பறக்க முடியாதுன்னு சிந்திச்சான். இந்த கண்ணால அந்த சிந்தனை வரணும். இறைவன் படைத்திருக்கிறான், இது அத்தனை இறைவனுக்கு சொந்தம். அது இடையில நிக்குதண்டா கண்ணு வளரலன்னு அர்த்தம். வெறும் கண்ணு மூளையோட தொடர்பு பட்ட நரம்போட போய் அந்த பகுதி இயங்க ஆரம்பிச்சுன்னு வைங்க, அப்பதான் அறிவு. கண்ணுக்கு அறிவுக்கு சம்மதம் இருக்கணும். இல்லைன்னா ஆடு மாடு மாதிரி கண்ணால பார்த்தா ஆமா புல்லு சாப்பிட்டு போயிடும். அது அல்லாஹ் சொல்றான். காதுகள் இருக்கிறது, அவைகள் என்ன செய்யல, அவங்க செவமடுக்கல, நல்ல விஷயங்களை கேட்கல, காதை கொடுத்து நல்ல விஷயங்கள் கேட்கல. சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக்க கல்லன்னாம், அவர்கள் கால்நடைகளை போன்று. பல்கும் அலை, இல்ல இல்ல இல்ல, கால்நடை போன்றுன்னு சொல்ல இயலாது. ஏன்னா கால்நடைக்கு கண் இருக்குது, அந்த மாதிரி கண்ணை உனக்கு தந்த அதை விட கேவலம் என்றான். கால்நடை கண்ணுக்கு தெரியும், அதுக்கு அறிவு கொடுக்கப்படலையே. உனக்கு கண்ணுக்கு அறிவுக்கு கனெக்ஷன் இருக்குது. நீ என்ன சிந்தித்தாய்? திருக்குர்ஆன்ல சிந்திக்கிறத பத்தி நிறைய சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், மூமின்கள் எப்படியா? அவர்கள் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன், நின்று கொண்டு இறைவனை தியானிப்பார்களாம். வகூதா, அதாவது வாலா ஜுனூபிம், அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இறைவனை சிந்திப்பார்களாம். அப்படியே சாஞ்சு படுத்துட்டு யோசிப்பாங்களாம். என்ன யோசிப்பாங்களாம்? வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னு யோசிப்பாங்களா ஆழ்ந்து. இந்த வானம் இவ்வளவு பெருசா இருக்குதே, எப்படி படைச்சிருப்பான்? பூமி எப்படி? வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியுடைய படைப்பை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். சொல்லுவார்களாம், ரப்பனா, என்னுடைய ரப்பே, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லை அல்லாஹ். சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார், நீ பரிசுத்தமானவன், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து. ஜிக்ர் பண்றா எப்படியா? சுபா சுபு சுபுன்னு அடிக்கிற இல்லையா? வானம் எப்படி, இந்த பூமி எப்படி, இங்க உள்ள தண்ணி எடுத்து மேகம் அவ்வளவு பெரிய ஆறு எங்க தலைக்கு மேல இருக்குது, கொட்டோடு கொட்டுச்சு. பார்த்திருப்பீங்க உங்க ஊர்ல, கொட்டோடு கொட்டி வெள்ளமா போச்சு. இந்த தண்ணி மேல இருக்குது, கடல்ல உள்ளத உறிஞ்சு மேல எடுத்து போய் ஒரு ஆறே மேல இருக்குது. எங்க தலைக்கு மேல தொட்டி விட்டானவங்க ஒரே மிக்க ஆள்காலியா போயிருவாங்க. இந்த சிந்திச்சு பார்த்துட்டு, ரப்பே இவ்வளவு பிரம்மாண்டமா படைச்சிருக்கிறீர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நிறைய பேசுகிறான் அறிவு சம்பந்தமாக. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அது நம்முடைய முயற்சி என்றான், தேடி எடுன்றான். அது ஃப்ரீ ஸ்பேஸ் தான், அதுல நுழைஞ்ச போட்டா வேறன்றான். இதை இன்னும் புரிய வைக்கணும்டா, மனித பிறப்பின் ஆரம்பம், மனிதனை படைக்கிறத பத்தி சூரா பக்ரா பேசுது.
எப்படி பேசுது? வயது கால ரப்புக்களில் மலாய்க்கத்தி இன்னி ஜாயிலும் பில்லர்ல கலீஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள்ட்ட கேட்கிறான், இப்ப பூமி இருக்குது, பூமி 10,000 வருஷமா இருக்குது, இதுல மரம் மட்ட ஆறு எல்லாம் ஓடுது, என்ன இல்ல தெரியுமா? இந்த ஊர் இருக்குது, இதுல மனுஷன் இல்ல, மிருகங்கள் விலங்குகள் இருக்குது, மனுஷன் இல்ல. குர்ஆன் என்ன சொல்லுது? பூமி இருக்குதான், அதுல மரம் மட்டும் இருக்குதான், இந்த பூமியில மனுஷனை அனுப்ப போறான்ல, படைச்சு அனுப்ப போறான். அப்ப மலக்குமார்கள்ட்ட கேட்ட உடனே அத்தஜாலு ஃபீஹா மயுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா, யால ரத்தத்தை வடிப்பாங்களே, அவங்க ஃபசாது பண்ணுவாங்க, சண்டை பிடிப்பாங்களே, அண்ணன் தம்பி ஒத்துமை இருக்க மாட்டாங்களே, தாத்தா தங்கச்சி ஒத்துமை இருக்க மாட்டாங்களே, மாமா மருமக ஒத்துமை இருக்க மாட்டாங்களே, எப்ப பார்த்தாலும் 4 பேர் சேர்ந்தா 4 பிரிஞ்சிருவாங்களே, அவங்கள படைக்க போறியா? ரத்தத்தை வடிச்சிருவாங்களே அல்லாஹ், எடுத்தெடுப்புல சண்டை பிடிப்பாங்களே, அவங்கள படைக்க போறியா? மயுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக. ரப்பே, நாங்க தஸ்பீஹ் பண்றோமே, உன்னை பரிசுத்தப்படுத்துறோமே, உன் புகழை கொண்டு நாங்க தஸ்பீஹ் பண்றோமே, நாங்க நல்லமே அல்லாஹ், நீ அவங்கள பத்தி எங்களுக்கு அப்படித்தானே சொல்லி தர்ற, சண்டை பிடிப்பாங்கன்னு அவங்கள போய் பூமியில போட்டு கேட்கிறாங்க. இன்னி ஆலமும் மாலா தாலம். அல்லாஹ் சொல்ற, எனக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரிய மாட்டான். என்ன மனித குலம் சண்டை பிடிக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மனித குலம் ஃபசாது பண்ணும், ரத்தத்தை வடிக்கும், சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அடுத்த வசனத்துல என்ன சொல்றான் தெரியுமா? மனுஷனை படைச்சேன், கண்ணை படைச்சேன், அதெல்லாம் சொல்லல. வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எந்த ஸ்பேஸ் ஃப்ரீயா படைச்சானோ அந்த ஸ்பேஸ் ஃபில் பண்றான். இன்னைக்கு விஞ்ஞானி சொல்றான், எவ்வளவுக்கு 5 வயசு புள்ளைக்குள்ள டேட்டா நல்லா, இது பச்சை, அது கருப்பு, இது சோப்பு, இது மரம், இது மாங்காய், இது சொல்லி கொடுத்துட்டே போட்டா மூளை அப்படியே ஆரம்பிக்குமா. யாரு மூளையில் 5 வயசுல இருந்து 7 வயசுக்குள்ள நிறைய தகவல் போடப்பட்டா அந்த அறிவு மிக்ஸ் ஆகி டேட்டா உள்ளுக்குள்ள போய் வாகனத்துக்குள்ள பெட்ரோல் இருந்தா வேகமா ஓடும். அதுக்கு அந்த எந்த எரிபொருள் போடணும், மூளை வேலை செய்யறதுக்குள்ளது போட்டா, பேர் சொற்களை போட்டா போதுமா, அதுல இருந்து அறிவு மெல்ல 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 ஆரம்பிக்குமா, எவ்வளவு டேட்டா இருக்குதுன்னு பாக்குமா. அப்ப அல்லாஹ் சொல்றாங்க, அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதத்துக்கு எல்லா பேர் சொல்லையும் படிச்சு கொடுத்துட்டோம். சும்மா அர்லஹும் அலல் மலாயிக்கத்தி ஃபகால அம்பியூனி பி அஸ்மா யாவுலா. இப்ப என்ன பண்ணோம்? மலக்குமார்களை கூப்பிட்டோம், இங்க வாங்க, இங்க வாங்க. கூப்பிட்டு ஆதத்தை ஒரு பக்கம் வச்சு, மலக்குமார்ல ஒரு பக்கத்தை வச்சுட்டு, இப்போ ரைட்டத்தை பிடிச்சது மாதிரி ஒரு ரைட்டத்தை காட்டி, அம்பியூனி பி அஸ்மாயி ஆவுலா, இதுல பேர் என்ன, இதுல பேர் என்ன, இதுல பேர் என்ன என்று அல்லாஹ் கேட்டானா. அந்த நேரத்துல மலக்குமார்கள் என்ன சொன்னாங்களா? உங்களுக்கே தெரியாது, புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டான், கண்டுபிடிச்சு காட்டுறது என்ன, நீங்க சொன்னா கண்டுபிடிச்சவன் சொன்னாதானே தெரியும், இது என்னப்பா எங்களுக்கு தெரியுமா, அதுல என்ன ஆப்ஷன் இருக்குன்னு தெரியுமா. இதே மாதிரி அல்லாஹ் புதுசா காட்டணும்னே மலக்குமார்கள் முன்ன பின்ன தெரியாது. அம்பியோனி பி அஸ்மா யாவுலா, இது பேரை சொல்லுங்க பாண்டு அல்லாஹ் கேட்கிறான். அவங்க என்ன சொன்னாங்க? லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். யா அல்லாஹ், எங்களுக்கு அறிவே இல்லையா அல்லாஹ், இது என்னன்னே தெரியாது எங்களுக்கு. லா இல்மலனா, எங்களுக்கு தெரியாது. இல்லாம அல்லம்தனா, எங்களுக்கு நீ எதை படித்து தந்து அது தெரிகிறது, இது படிச்சு தராத பாடம் யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த நாலேஜ் இல்ல. சுபஹானக லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நீதான் அலீம், அறிந்தவன் யா அல்லாஹ், நீதான் ஞானமிக்கவன் யா அல்லாஹ்ட்டாங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் டர்ன், மலக்கெல்லாம் வச்சாச்சா, ஆதமே அம்பி உம்பி அஸ்மாஹி. அல்லாஹ் இப்ப அன்பி ஊனின்னு சொல்லல, எனக்கு சொல்லுங்க ஆதம்னு சொல்லல, என்ன அல்லாஹ் படிச்சு கொடுத்துட்டான், கிளாஸ் எடுத்தாச்சு. அம்பி உம்பி அஸ்மாஹி, இதுல பேர் அவங்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்க்கு தெரியுமே, இது பேரெல்லாம் தெரியும் இவருக்கு. ஆதம் இது என்ன, இது என்ன கேட்ட உடனே பட் 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 பட்னு ஆன்சர், ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பண்றாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னா? கால அலம் குல்லக்கும் இன்னி ஆலமு கைப ஸமாவாத்தி வல் அர்த் வ அலமு மா துபுதுன வ மா குன்தும் தக்துமூன். எல்லாம் நிப்பாட்டி கேட்கறான், நான் சொல்லலையா இந்த வானம் பூமியில் உள்ளதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லலையா? ஆதம் நபி ஆன்சர் பண்றாரு. அல்லாஹ் என்ன கேட்கறான் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்லலையா? என்ன அல்லாஹ்வுக்கு எவ்வளவு தெரியும்னு ஆதம் நபியை வச்சு மலக்கு சொல்லி காட்டுறான். உங்களை நான் தான் படைச்சேன், இவரை நான் தான் படைச்சேன், இவர் செய்யறதெல்லாம் பாருங்க. விமானத்தை கண்டுபிடிக்கிறாரா, 150 மாடி 200 மாடி கட்டுறாரா, புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாரா, எனக்கு எவ்வளவு தெரியும் என்பதை பாருங்க. அவர் புதுசா படைச்சிட்டு அல்ல ஆன்சர் பண்ண உடனே மலக்குமார்கள் பார்த்தோன்னே ஆலம குல்லக்கும், உங்களுக்கு நான் சொல்லலையா? இன்னி ஆலமு கைப ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில மறைந்தது எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்லவில்லையா?
வாழமுமா துபுதுனவமா குந்தும் தத்துமூன். நீங்க கல்புல மறைக்கிறதுன்னு தெரியும், நீங்க வெளியே சொல்றதுன்னு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லி போட்டு நிப்பாட்டிட்டல்ல. என்ன பண்றான் ஆதமே? சரி, இப்ப என்ன புரியுது? மலக்குமார்கள் சொன்னாங்க சண்டை பிடிக்கிறேன், ஆனா அல்லாஹ் சொன்னா எனக்கு தெரியும் நான் ஏன் படைக்கிறேன். என்னதுக்கு படைக்கிறான்? இந்த அறிவை காட்டு. இந்த அறிவு வேலை செஞ்சுச்சுன்னு வைங்க, ஆச்சரியமா இருக்கும். இப்படி பறப்பான், சந்திர மண்டலத்துக்கு பறந்துட்டு வருவான். மிருகத்துக்கு ஏறாது, கண்ணு மூக்கு வாயெல்லாம் மிருகத்துக்கு இருக்குது. இது போட்ட உடனே அவ்வளவு அற்புதம் இயங்க ஆரம்பிக்கும். இதை ரப்புல் ஆலமீன் காட்ட படைக்கிறான். இப்ப ஆதம் நபி ஆன்சர் பண்ண உடனே அல்லாஹ் சொல்ல, நான் சொல்லி தந்துதானே ஆன்சர் பண்ணீங்க, அப்படி சொல்லல. ஆதமே, உங்களுக்கு ஒரு பெரிய விழா நடத்த போறோம். நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க, எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. எல்லா மலக்கையும் கூப்பிட்டு ஜுதூலி ஆதம், ஆதத்துக்கு எல்லாம் சஜதாவுல ஒழுங்கன்ட்டான். எல்லாரும் சஜதாவுல ஒழுங்கன்ட்டான். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர, இப்லீஸ்னா ஜின், அதுல ஒரு தலைவன், மற்ற எல்லா மலக்குகளும் சஜதால ஒப்ஜெக்ஷன் பண்ணல. யாரெல்லாம்? எப்படி எல்லாம்? நாங்க பழைய ஆட்கள், இவன் வந்தா வரத்த, இவர் புதிய ஆள், இவருக்கு நாங்க போய் சஜதா பண்றதா? எவ்வளவு வருஷம் உனக்கு தஸ்பீஹ் பண்றோம். இவர் ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் பண்ண உடனே அப்படி கேட்கல. இவர் அறிவு ஃபர்ஸ்ட் மனித குலத்துக்கு சஜதா கிடைத்தது அறிவால். அந்த அறிவு நிரூபிக்கப்பட்டது. எப்படி இயங்கினா எப்படி கண்ணியம். வலக்கது கர்ரமுனா பனி ஆதம், வலக்கது கர்ரமுன அல்லதீன ஆமனு குர்ஆன் சொல்லல. ஈமான் கொண்டவர்களை சிறப்பித்தோம். ஈமான் கொண்டவர்களுக்கு வேற சிறப்பு இருக்குது. ஆதண்ட சந்ததி முஸ்லிமோ காபிரோ, வலக்கது கர்ரமுனா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்றாங்களா? எதுல கண்ணியப்படுத்தினோம்? பூனை வேற மனுஷன் வேற, சிங்கம் வேற மனுஷன் வேற, கழுத வேற மனுஷன் வேற. ஆதமுடைய சந்ததி அறிவால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள். அப்ப உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, அறிவை கொடுத்துட்டு அதுல கேள்வி வேற மறுமையில வருமா? இது சும்மாவே அப்படியே போடி முடக்கிட்டு சும்மா உட்கார்ந்தியா? அதனால் படிக்கணும். படிக்கணும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்க புள்ள படிக்கணும், அதை விவாதிக்க நான் வரவும் இல்லை. நான் என்ன சொன்னேன்டா, இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. வானலோகத்தில் மனித குலம், மலக்குமார்கள் மனிதனுடைய தலைவர், அதாவது முதல் மனிதன் ஆதம் நபிக்கு சஜதா பண்றாங்கன்னா, எதுக்கு சஜதா? கண்ணுக்கா, மூக்குக்கா, வாய்க்கா, அறிவுக்கா? அவர் மெமரி பவர், அதுல இருந்து வெளியே வந்த ஆற்றல், இதுக்கு சஜதா கிடைச்சிட்டா சரி. இப்ப மார்க்க கல்வி இது என்ன? இது எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு பிளஸ்ஸையும் சொல்லணும், அல்ல மைனஸையும் சொல்லணும். படைச்சாச்சு. இந்த மைக்ல ஒரு கம்பெனி சொல்றாங்க தயாரிச்சிட்டோம், இதெல்லாம் இப்படி இப்படி இப்படி, இதுலயும் 4 பிரச்சனை இருக்கும். அந்த கம்பெனி பிரச்சனையை சொல்லாது, சொன்னா மார்க்கெட்ல இடம் வராது. ஆனா மனித குலத்தை படைச்சு போட்டு உங்கள பிளஸ் என்ன தெரியுமா? நான் ஃப்ரீயா வச்சதை எவன் நிறைய நிரப்புறீங்களோ நீங்க தான் பெரியார் சொல்லிட்டான். இதுல இன்னொரு மைனஸ் இருக்கு தெரியுமா? இதுல உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அப்படியே கொண்டு போய் ஜென்னாவுல போடுறான். நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, தனியா ஜென்னாவுல இருக்கல. என்ன பண்ணுங்க? வைஃபையும் படைச்சு, ஒரு ஆணுக்கு பெண் தேவையா, பெண்ணையும் படைச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜென்னாவுல இருங்க. ஜென்னாவுக்குள்ள அல்லாஹ் அனுப்பிட்டு எதையும் சாப்பிடுங்கட்டான், எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஒரே ஒரு மரத்தை காட்டி, பலா தக்கரபா ஆதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட மட்டும் நெருங்காதீங்கன்றான். இதுகிட்ட நெருங்கிறாதீங்க, பத்த குணாமி நல்ல ஆளுமே, நீங்க அநியாயக்காரரா போயிருவீங்க, இந்த மரத்துக்கிட்ட நெருங்கிட கூடாது அப்படின்ட்டான். இப்ப என்ன இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் படிச்சு கொடுத்துட்டு கேள்வி கேட்டா ஆன்சர் பண்றாங்களான்னு அதுல பாஸா. மனுஷனுக்கு அப்படி மண்டை வேலை செய்யலாம், பிரெயின் அப்படி வேலை செய்யலாம். ரெண்டாவது என்ன தெரியுமா? ஒரு மரத்தை காட்டி, ஜென்னாவுல எத்தனை கோடி, எத்தனை பில்லியன், எத்தனை ட்ரில்லியன் மரம் அல்லாஹ் ஆலம், அதுல ஒரே ஒரு மரத்தை கிட்ட கூட்டி போய் தூரத்துல இருந்து காட்டி, அந்த மரம் வரல, குர்ஆன்ல தில்க ஷஜரான்னு வரல. எப்படி ஆதிஹி ஷஜராண்டா அஸ்மாஉல் இஷாரலில் கரீம், கிட்ட கொண்டு போய் ஆதி இதுவா இந்த மரம், அந்த மரம் வேற, இந்த மரம் வேற, அந்த மரம் தில்க ஷஜரா அதான் இருக்குது. ஆதம் நபி கிட்ட கொண்டு போய் ஆதிஹி ஷஜரா, கவனமா பாருங்க, இதான் மரம். மரத்தை பார்த்தாரா, வலா தக்கரபா, 2 பேரும் நெருங்கிட கூடாது, சாப்பிட கூடாதுன்னு சொல்லல. 2 பேரும் கிட்ட வந்து மரத்துக்கிட்ட நெருங்கிறாதீங்க, டேஞ்சர் ஜோன். இவ்வளவுதானா? யாருல கேள்வி கேட்டு படிச்சுட்டு, இதுக்கு முன்னாடி மலக்கு மாவட்டெல்லாம் கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணி பாஸ் ஆயிட்டோம், எங்களுக்கு சஜதா கிடைச்சிட்டு, இப்ப சிம்பிளா போச்சு. இப்ப ஒரே ஒரு ஆளோட தான் ஃபைட். யாரு? இந்த இப்லீஸ் உள்ள போட்டிருக்கிறேன். இவன் வந்து இந்த மரத்துக்கிட்ட நெருக்க பார்ப்பான்,
நீ நெருங்காம இருக்கணும். அறிவு தந்தாச்சு, உணர்வு தந்தாச்சு, ஏழுமான்னு பாப்போமா? இப்ப இப்லீஸ உள்ள போட்டாச்சு. அவன் என்ன பண்றான்? அவன் வேலை பின்னாடி தள்ளி போய் மரத்துக்கிட்ட தள்ளுவானா? அந்த ஆற்றல் கொடுக்கப்படவில்லை. பண்றான். அந்த கூனா மலக்கேனி ரெண்டு பேரும் மலக்கா பேருங்க ஆசை காட்டுறான். மனுஷன் முக்கியமா மலக்கா? நீங்க கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பீங்க, நிறைய நாள் இருக்கணுமா? ஷஜரத்துல் குல்த், இதுதான் நிரந்தரமான மரம். இது கிட்ட போனீங்கன்னா நிரந்தரமா பெர்மனன்ட் டீட் கிடைக்கும். இப்ப ரெண்ட் பேஸ்ல இருக்கிறீங்க, ஜென்னாவுல கொஞ்ச நாள் இருக்கிறீங்க, கூலிக்கு இருக்கிறீங்க. இங்க போனீங்கன்னா பெர்மனன்ட். நிறைய சொல்றான். ரெண்டு பேருக்கு சத்தியம் பண்றான். இன்னில குமாமிலன் நாசின், நசிகத்து பண்றோம் பான்றான். கட்டம் கட்டமா ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஏமாத்தினான். மெல்ல மெல்ல கிட்ட எடுத்தான், கிட்ட கொண்டு வந்துட்டான். அல்லாஹ் என்ன சொன்னான்? குல்னா பித்து மின்ஹா ஜமீ, இறங்குங்க கீழே. தோத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ். உங்களுக்கு எவ்வளவு படிக்க சொன்னாலும் படிப்பீங்க. எந்த எக்ஸாம் ஃபெயில் தெரியுமா? ஆசை அடக்க தெரியல. ஆசை அடக்க தெரியல. இறைவன் தடுத்தால் அந்த தடையை மீறி நீங்க போறீங்க. உங்களுக்கு தந்த ஃப்ரீடத்தை தப்பா பயன்படுத்துறீங்க. இதுக்கு பாடம் நடத்துற இடம் தான் துனியா. இறங்குங்க கீழே. குல்னாக் பித்து மின்ஹா ஜமியா ஃபைம்மா யாத்தியன்னக்கும் மின்னி உதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேரான ஒரு பாதை வரும். அந்த பாதையில் யாரு பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, கவலை இல்லைன்றாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா? உலகத்துல 2 4 அந்த படிப்பு தேவையான்னு கேட்டீங்கன்னா தேவை. ரொம்ப தேவையா? ரொம்ப தேவை. அது இறைவன் தான் நமக்கு அந்த படிப்பை உண்டாக்கி வச்சிருக்கிறான். அது மனுஷ இறைவன் மறைச்சதை தேடி பிடிக்கிறோம். இன்னைக்கு ஜும்மா முடிஞ்ச உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ். ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டால் வேகமாக விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு. வஸருல் பை, வியாபாரத்தை நிப்பாட்டுங்க. ஜும்மா முடிஞ்சிட்டா அல்லாஹ் உங்க பூமியில மறைச்சு வச்சிருக்கிறத தேடி போங்கன்றான். ஒப்புத்தகமும் போலாம். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மறைச்சு வச்சிருப்பான் பாருங்க. ரிஸ்க மறைச்சிட்டான். நாளை ரிஸ்க் தெரியாது. நாளை என்ற நாள் உதயமான பிறகு ஆமா 2 கோடியோ 2 லட்சமா 2000மா அது மறைஞ்சிருக்குது. மறைஞ்ச அறிவு அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். இப்படி போன உடனே விமானத்தை கண்டுபிடிச்சிருவான். மறைச்சு வச்ச அறிவு தொலைத்த உடனே போன் கண்டுபிடிச்சிருவான். அமெரிக்காவுக்கு போட்டோ அனுப்பலாமா? அமெரிக்காவுக்கு வீடியோ அனுப்பலாமா? இந்த செட்டிங்கை நாங்களா பண்ணினோம். உள்ளுக்குள்ள வேவ்ஸ் எல்லாம் நாங்களா பண்ணிருக்கிறோம். அல்லாஹ் இங்க இருந்து அங்க தகவல் கடத்துற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அதை கண்டுபிடிச்சோன்னே ஆமா இதுக்குள்ள போட்டு அங்க போகுது. இப்படித்தான் இதை படைச்சு வச்சிருக்கிறான். இந்த மாதிரி ரகசியங்கள் தெரிவாகிறது. இதெல்லாம் மறைஞ்சிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அத்தனையும் அல்லாஹ் படைச்சது. இப்ப உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? மனித குலம் படிக்குது. நம்ம ஊர்ல எல்லாம் படிச்சுட்டாங்க. படிச்சுட்டா நம்ம புள்ள பூர்த்தி ஆயிருவாங்கன்னு கேட்டா அங்கதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? படித்தவர் பாடசாலை படிக்கிறாரு, 1ஆம் பிள்ளை வர்றார், அப்படி ஓயல் எழுதுறார், 9A எடுக்கிறார், அவர் அட்வான்ஸ்ல உட்கார்றார், 3A எடுக்கிறார், பல்கலைக்கழகத்துல கொண்டு போய் சேர்த்தாச்சு. இந்த பல்கலைக்கழகம் போறாங்க பாருங்க, அவங்க தான் 1ஆம் ஆண்டுக்கு பிள்ளைகள் சேர்த்திருப்பாங்களே, 13 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சேர்த்த பிள்ளைகள்ல 5 லட்சம் பிள்ளையை சேர்த்தா 20,000 பேர் இவங்க தான் நல்லா படிக்கிறவங்க. மற்ற 480 அவுட். அவங்க வந்து பல்கலைக்கழகம் செலக்ட் இல்லை. 5 லட்சம் பேர் 1ஆம் ஆண்டுக்கு ஆசையா சேர்த்தோம். அவ்வளவு பேர் ஒவ்வொன்றுக்கு கலந்துட்டாங்க. படிச்சு 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 எடுத்து ஒரு 20,000 மாணிக்கங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க எல்லாத்திலையும் பாஸ் ஆகி பல்கலைக்கழகத்துக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. கொண்டு போய் வச்ச பிறகு இவங்க யாருன்னு பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைகிறோம். இவங்க யாரு? டீச்சர் கூப்பிட்டா ஓடி வார புள்ள இருக்குது, நடந்து வார புள்ள இருக்குது, கேட்காத மாதிரி புள்ள இருக்குது. ஓடி வார புள்ள தான் 1ஆம் புள்ள. டீச்சர் என்னோட ஓடி வந்துடும். அந்த மாதிரி பிள்ளைகளை கொண்டு போய் பல்கலைக்கழகத்தில் நுழைச்ச உடனே அந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்க? பல்கலைக்கழகத்தில் பிரச்சனை. பல்கலைக்கழகத்துக்குள்ள ரேக் பண்றாங்க. ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள என்ற ஒழுக்கம் இல்லாம போகுது. அங்க வர்ற ஜூனியரோட சீனியர் நடந்து கொள்ற விதம் ரொம்ப மோசமா இருக்குது. உம்மா வாப்பா நம்பி அனுப்புறார்கள். ஆனா இடையில ஒரு மன அசையுது, அதுக்கு இடையில ஒரு பங்கு இருக்குது. என்னப்பான்னு போய் பார்த்தா ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. இவ கூக்கிராமத்திலிருந்து அங்க அம்மா அவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்து நம்பிக்கையோடு அங்க அனுப்பின உடனே தன் கற்பாறை என்ன விலை, அதுல வார சிசுவின் விலை என்ன, இந்த உலகத்துல கற்பாறையை பறி கொடுத்தால் ஒரு பெண்ணு எந்த நம்பிக்கையில பறி கொடுக்கிறது? இதையெல்லாம் சிந்திக்காமல்
பல்கலைக்கழகத்துக்கு போன அந்த மாணிக்கங்கள் என்று சொல்றவர்கள் அவர்களும் தகாத உறவில் ஈடுபடுகிறார்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பட்ட பகலில் ரேஸ் கோர்ஸ்ல வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வர்றாங்க. என்னப்பான்னு பார்த்தா காதலனும் காதலியாம். கொழும்பு பல்கலைக்கழகம் வரைக்கும் கூக்கிராமங்களில் வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் 2 பேரும் சினமன் கார்டன், கொழும்பில் மிக முக்கியமான விலை உயர்வான பகுதிக்கு அவர்கள் வருகிறார்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்துக்கான ரேஸ் கோர்ஸ். கொழும்புல சினமன் கார்டன் ரொம்ப பெரிய பணப்பாளர்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய இடம். அந்த மாதிரி பண முதலைகள் மட்டுமே வசிக்கிற இடத்துல ரேஸ் கோர்ஸில் பட்ட பகுதியில் வந்து உட்கார்ந்து ஒரு படித்தவர்கள் எப்படி நடப்பாங்க, எப்படி நடந்தாங்க. அவன் வந்து அந்த பொம்பளை களத்தை வெட்டான். யாரு? தன் காதலி களத்தை வெட்டிட்டு போன சிசிடிவி பச்சையா வழங்குது. வெள்ளம்பட்டி பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி போலீசார் கைது செய்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? படித்த படிப்பால் மனிதன் முழுக்க மாறுவான் என்றால் இன்ஜினியர் ஆகலாம், லோயர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம். நீர்கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரி, அதுல 6ஆம் மாடியில இருந்து ஒரு பெண்ணு தள்ள, அதாவது கீழே விழுவுறா. கேஸ் எடுத்து பாக்குறாங்க, என்ன பிரச்சனை பாக்குறாங்க. அதாவது அன்றாதபுரம் மாவட்டத்தில் கூக்கிராமத்திலிருந்து ஒரு இளைஞன் மிகவும் கஷ்டப்பட்டு மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதா மெடிசனுக்கு போக லேசா அவ்வளவு போட்டி பயிற்சியில் அவனுக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறா. இத்தனை 1000 பேருக்குள்ள போட்டி அவன் அறிவு நல்ல வேலை செஞ்சா மட்டும்தான் மெடிக்கல் காலேஜுக்கு போகலாம். அந்த அளவுக்கு படுறான். வந்து கூக்கிராமம் வறுமையான ஊரு, ஒண்ணுமே இல்லை. அந்த ஊருக்கு ஒரு பேரை கொடுத்து விட்டு வெளியே வந்தவர் ஆஸ்பத்திரி வைத்தியராக நியமிக்கப்படுகிறார். அரசாங்க ஆஸ்பத்திரி நீர்கொழும்பு. நீங்க வர்ற வழியில் நீர்கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரி பார்க்கலாம். அந்த நீர்கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரியில ஒரு நாள் ஒரு பெண் வர்றா வைத்த வலி என்று. அந்த பெண்ணை இவர் ட்ரீட் பண்றாரு. இல்ல காலையில வாங்க கொஞ்சம் பெருசா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ட்டாரு. அரசாங்க ஆஸ்பத்திரி காலையில வாங்கன்ற உடனே அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் ஒண்ணு தெரியாது, மாற்று மத பெண்ணு, மதுரம் வச்சிருப்ப ஏன்னு தெரியாது. ஜனாதிபதிக்கு பொடிகார்டு கொடுக்கிற இஸ்லாம் ஜனாதிபதிக்கு பொடிகார்டு கொடுக்கிற மாதிரி ஒவ்வொரு யுவதிக்கும் பொடிகார்டு கொடுத்து வச்சிருக்குது. எப்ப உன் கற்பனைக்கு என்ன வேலை? உன்னை தனி அனுப்பலாமா? அது சூறையாட மாட்டாங்களா? ஒவ்வொரு பெண்ணுக்கும் பொடிகார்டோடு இருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். மேல் மாடியில போன பெண்ணுக்கு தெரியல, அது வேற மாதிரி இருந்தது. கூச்சலிட ஆரம்பித்தால், தட்டு தலைமாறினால் அவருக்கு தெரிகிறது இது வேற விதமான ஒன்று நடக்குது, பாலியல் துஷ்பிரயோகம் நடக்குது என்பதை துடிக்க ஆரம்பிச்சா அவருக்கு விளங்கிட்டு போகும். சத்தம் எல்லாரும் வந்துருவாங்க, அவமானமா போயிரும். தலை பாடுறான், களத்தை நெசுக்கிறான், பண்றான். அந்த பெண்ணு ஒரு வகையா துடிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு வகையா அசந்து போறா. களத்தை நெசுக்கிற உடனே மேல் மாடல இருந்து கீழே தள்ளிட்டு புகார் கொடுக்கறான். என்கிட்ட வந்தவெல்லாம் மனரீதியா பிரச்சனை மேல இருந்து பாஞ்சிட்டா அப்படின்ட்டாங்க. அவசரமா அங்க இருந்து ஜாகம் ஹாஸ்பிட்டலுக்கும் கொழும்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போகப்படுகிறது. கடைசி வாக்குமூலத்தோடு அந்த பெண் சாகுறா. அந்த குடும்பத்தார் சந்தேகப்படுறாங்க. வைத்த வழியில போனவன் மனசுல பிரச்சனை இல்ல, வயிற்றுலதான் பிரச்சனை. மனசுல வந்து அவருக்கு எந்த பிரச்சனை இருக்கல. தற்கொலை முயற்சி செய்யற அளவுக்கு அவர்களும் ஒரு அதாவது ஒரு என்ன பண்றாங்க, நீதிமன்றத்தை அணுகிறார்கள், புகார் கொடுக்கிறாங்க. அங்கிருந்து பல ஆண்டுகள் போகுது. முஸ்லீம் ஒரு ஜட்ஜால தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன தீர்வு? பல ஆண்டுகளுக்கு பிறகு நீர்கொழும்பு மேஜிஸ்ட்ரேட்ல ஒரு முஸ்லீம் நீதி அரசருக்கு முன்னாடி வரக்கூடிய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. கொலைத்தான், இது கொலை தான் கொடுத்தோன்னே கம்பி என்றான். டாக்டராக வந்தவர், படித்தவர், எல்லாம் பண்ணினதுக்கு பிறகு அவர் டாக்டர் தான், அது எந்த சந்தேகமும் இல்லை. மனிதனுக்கு என்ன தெரியல தெரியுமா? உலகத்தில் தன் காமத்தை அடக்க தெரியல, தன் ஆசா பாசத்தை அடக்க பொம்பளைகளுக்கு தெரியல, பொறாமைப்படுறவன் பொறாமையிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள தெரியல, கோபத்தை மென்று விடுங்க புரியல. இந்த பண்புகளை எல்லாம் மாத்தணும்டா இதுக்கு பல்கலைக்கழகம் தேடணும். எந்த பல்கலைக்கழகத்தில் போய் என் புள்ளைய கொடுத்தா போதைக்கு அடிமையாகாம இருப்பான்? எந்த பல்கலைக்கழகத்தில் என் புள்ளைய சேர்த்தா காம உணர்வு, அதாவது கெட்ட விதத்தில் தப்பான விதத்தில் தன் காம உணர்வை கொப்பளிக்காமல் இருப்பான்? எதுலையும் அவனை பாதுகாக்கிறது தேடுறாங்க. அப்படி படித்தவர்கள் நிறைய வாழக்கூடிய அமெரிக்கா, ஐரோப்பா தோல்வியை சந்திக்கிறது. உலகத்தில் விபச்சாரம் எங்க குறையணும்? விபச்சாரத்துக்கு எதிராக சட்டம் போட்டிருக்கிறார்கள். அது தப்புனாலதானே சட்டம் போறாங்க. அது தப்பு என்றார்கள், இதுதான் முறை என்றார்கள். திருமணம் இப்படிதான் முடிக்கணும் என்றாங்க, அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் என்றாங்க. இது இஸ்லாத்து சொல்ல நாட்டு சட்டம். உலகத்தில் எந்த நாட்டிலும் ஒரு சட்டம் இருக்குது. அவர்கள் 2 பேரும் திருமணம் முடிச்சதுக்கு மேரேஜ் சர்டிபிகேட் தேவை, அதுக்கு ஒரு பதிவு இருக்கிறது. ஆனா என்னாச்சு?
உலகத்துல படிச்சவன் தான் தப்பு கூட செய்யக்கூடாது, தப்பு கம்மியாகணும். படிச்சாலே அமெரிக்கால போய் எட்டி பார்த்தா இந்த ஊர்ல எவ்வளவு விபச்சாரம், கல்முனையில எவ்வளவு விபச்சாரம், காத்தாங்குடியில எவ்வளவு விபச்சாரம் எண்ணி அப்படியே போய் அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நியூயார்க்ல எவ்வளவு விபச்சாரம்னா அங்க எவன்டா விபச்சாரம் செய்யலன்னு கேட்கணும். நைட் லைஃப் இல்லன்னா செத்து போயிடுவார்கள். இரவு கிளப்ல போய் அவர்கள் தப்பு பண்ணணும், அசிங்கத்தில் ஈடுபடுறார்கள். சுபஹானல்லாஹ். படிச்ச ஆட்களாச்சு. இந்த படிப்பு அவர்களுக்கு என்ன கொடுக்கல, இந்த அதாவது திருமணம் முடிச்சு பாக்குறாங்க, அவங்க என்னமோ சித்தாந்தங்களை உருவாக்கி பாக்குறாங்க. திருமண லைஃப்ல சண்டை பிரச்சனை, ஆம்பளை ஆம்பளை திருமணம் முடிச்சு பாக்குறாங்க, பொம்பளை பொம்பளை திருமணம் முடிச்சு பாக்குறாங்க. அப்பயும் சரியில்லை. லிவிங் டுகெதர் 2 பேரும் கொஞ்ச நாள் இருப்போமா, அப்புறம் விட்டுட்டு போயிருவோமா, வீடு வாங்கி நீங்க பாதி நான் பாதி கொடுப்போம், ஒரு 3 மாசம் வாழ்ந்துட்டு எனக்கு அழுத்திட்டு நான் பிரிஞ்சு போறேன்றாங்க. அதாவது ஆட்டு மாடை விட கேவலமான முறையில் மனிதன் சீரழிகிறான். பெற்ற குழந்தைகளுக்கு வாப்பாமார்கள் இல்லாமல் அந்த பிள்ளைகள் யாரோ ஒருவருடைய இதுல சைன் பண்ணி அமெரிக்கா சட்டம். அதாவது பயாலஜிக்கல் ஃபாதர், நிஜமான ஃபாதர் வேற, உண்மையான ஃபாதர் வேற, ஆனா அம்மா பக்கத்துல இருந்தவர் வேற, அவர் பேரை போட்டுருவான். எக்கச்சக்கமான விஷயங்கள் உலகத்தில் மறைந்து மறைந்து அபோஷன்கள் நடக்கிறது, தீமைகள் பல்கி பெறுகிறது. எல்லா நாடுகளும் படித்தவர்கள் தான் ஆட்சி பண்றார்கள். இப்ப போதையை குறைக்கலாம்னு பார்த்தா அடுத்த ஆண்டு அதை விட கூடுது. இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை இளைஞர் இந்த போதையில் சிக்கினார்களோ இன்றைக்கு எவ்வளவு பேர் இங்க அமர்ந்திருக்கிற உலகத்தை விட்டுருவோம். அமர்ந்திருக்கிற உங்க புள்ள இளமை என்று வந்தால் ஒரு பெண்ணை கண்டால் ஒரு ஆண் கேலி பண்ணுவான், ஒரு பொம்பளை புள்ள அது கேட்டு ரியாக்ட் பண்ணுவான். உங்க புள்ள விதிவிலக்கா, உங்க புள்ள இப்படி நடக்காதா, இல்ல என் புள்ள அப்படி இல்லை சின்னத்துல இப்படி இருந்தா. அப்போ இளைஞர்கள் என்றால் அவருடைய தன்மை அப்படி. இளைஞர் அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது பல்கலைக்கழகம் இருக்குதா, எங்கேயா கொண்டு போய் போட்டா மாத்தலாமா, இவைகளாம் அடக்கிறதுக்கு ஏதாவது மலிவு இருக்குதா? இப்பதான் பாலைவனத்துக்கு இந்த மெசேஜ் இறங்குது. உலகத்துல மிக மோசமான மனிதர்கள், அதாவது உலகத்துல நீங்க நின்ற ஊர்ல எவ்வளவு மோசமான ஒரு டீமை தர்றீங்களோ அதை விட அவங்க மோசம் என்பதை நிரூபிக்கணும். உலகத்திலே மோசமான மனுஷன் எங்க பாண்டா நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், குந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன்னார். நீங்க தான்ப்பா நரக விளிம்புல நீங்க தான் இருந்தீங்க அப்படின்ட்டாங்களா. நரகத்துல விளிம்புல அவங்க இருக்கிறாங்களா. அந்த அளவுக்கு மோசமானவர்கள் எங்க இருந்தாங்களா, மக்காவுல. அதை சூஸ் பண்றாங்களா. எதுக்கு தெரியுமா? படிச்சவனுக்கு இயலாது. ஐசக் நியூட்டன் தத்துவத்தை படிச்சா நீ அறிவாளி ஆகுவ, விபச்சாரத்தை விட முடியாது, போதையை விட இயலாது, உன் காம ஆசைகளை தப்பாக நிறைவேற்றுவதை விட முடியாது, நீ களவெடுக்கிறது நிப்பாட்ட மாட்ட, நீ படிச்சிருந்து ஒரு இது பண்ணி நீ ஆடிட் பண்ற இதுல நீ பல களவண்டுருவ. இதெல்லாம் நிப்பாட்டணுமா? ஒரு அரு மருந்து இறக்குறான் பாலைவனத்துக்கு. யாரு கொலைகாரனை கண்டிக்கிறீங்க? சொந்த புள்ளைய கொல்லவனை கண்டிக்கிறீங்களா? கண்டிருக்க மாட்டீங்க. சொந்த புள்ளைய கொண்டுட்டு சந்தோஷப்படுறவனை கண்டிருப்பீங்களா? அது ரசூலுல்லா காலத்துல பாலைவனத்தில் நடந்துச்சு. அவங்க குடிதான் அவங்க வாழ்க்கை. அந்த அளவுக்கு நின்றவர்கள், அவர்களை மாற்றுவதற்கு இஸ்லாம் வந்துச்சு. 23 ஆண்டுகள் கழிகிறது. அவர்கள் சிரித்தது மாறுகிறது, அவர்கள் அழுதது மாறுது, அவர்கள் குடுக்கல் வாங்கல் மாறுது, அத்தனையும் மாறுது. இந்த சித்தாந்தம் இன்றைக்கும் எக்ஸ்பயர்ட் ஆகல. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்து போட்ட பிறகு அவர்கள் எழுத தெரியாதவர்கள், படிக்க தெரியாத அதிகமாக நின்றார்கள். அவர்கள் உலகத்தில் சாதனை படைத்தார்கள். 1400 ஆண்டுகளாக உங்க பேர்களை அழிக்க முடியல. இந்த Facebookல போற வீடியோ எல்லாம் அழிஞ்சிரும், யூடியூப் எல்லாம் அழிஞ்சு போயிரும். நீங்க எத்தனை வியூஸ் வந்தாலும் அவ்வளவுதான். ஆனால் அபூ தல்ஹாவுடைய பேரை ரஷ்யாவுக்கும் தெரியும், ஜெர்மனுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். அவர் எப்படி விருந்தாளியோட நடந்து கொண்டார் அந்த வரலாறு 1400 ஆண்டுகளாக யாரு வீடியோ பண்ணினது, யாரு ஷேர் பண்ணினது, யார் அவர் உருவத்தை வரைஞ்சது, யார் போட்டோ எடுத்தது, உலகம் சேர்ந்தால் அழிக்க முடியாத வரலாறுகளாக அல்லாஹ் அதை மீய வைத்தான். இப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் பாதுகாத்தான். அவர்கள் மனித புனிதர்களாக மாறினார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் மைக்க பார்த்து நீங்க அதிசயப்படுறதை விட அவங்க வாழ்க்கையை பார்த்து அதிசயப்படுறீங்க. இப்படியே மனுஷனுக்கு வாழலாமா? அந்த தத்துவம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதுதான் தீனுடைய கல்வி. அல்லாஹ்வுடைய அந்த விபச்சாரம் செய்தவர்கள் மனித புனிதர்களாக மாறினார்கள், கொலை செய்தவர்கள் மனித புனிதர்களாக மாறினார்கள். அந்த மார்க்கம் இன்றைக்கு நமக்கு இருக்கு. நம்ம புள்ளைய காப்பாற்றணும்டா படிப்பிக்கிறதுல நல்ல மாஷா அல்லாஹ் எல்லாம் நல்ல அளவுக்கு வருவாங்க. ஆனா ஒழுக்கத்தை உங்களுக்கு எதிர்பார்க்கலாமா? பல்கலைக்கழகத்துல நீங்க போய் எதிர்பாருங்க, ஒழுக்கம் இருக்குதா? எல்லாரையும் நான் சொல்லல, நேர்மை படித்தவரிடம் வருமா? படிச்சா மட்டும் நேர்மை வருமா? ஆனால் தீனை அல்ஹம்துலில்லாஹ் இந்த தீன் நுழைந்தால்
எல்லாமே மாறக்கூடிய ஒரு அருமருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அற்புதமாக இந்த தீனில் வைத்திருக்கிறான். இந்த தீனுடைய முக்கியத்துவத்தை விளங்கி நம்முடைய மரணத்துக்கு முன்னாடி நாமும் படித்து நம்ம பிள்ளைகளுக்கு அதை படித்துக் கொடுக்கக்கூடியவர்களாக பள்ளிவாசல்கள் எப்பொழுதும் தீனை பற்றி அழைப்பு விடுகிற நேரம் அந்த அற்புதமான விஷயத்தை நாம் நமக்குள்ள எடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த தீனை எப்படி கொடுக்கிறான்டால், சாதாரணமாக ஒரு ஃபுட் சிட்டி இருக்குது, காகில் ஃபுட் சிட்டி, கீழ் சூப்பர், இப்படியான நிறைய சூப்பர் மார்க்கெட்டுகள் ஃபுட் சிட்டிகள் நாம் பார்க்கிறோம். இதில் உள்ள ஒரு ஆள் சொல்றாரு, எப்பா நீங்களும் எங்கர் விற்கிறீங்க, நாங்களும் எங்கர் விற்கிறோம், நீங்களும் பால்மா விற்கிறீங்க, நாங்களும் பால்மா விற்கிறோம், ஆனால் நாங்கள் விற்கிறது வேற, நீங்கள் விற்கிறது வேற, நாங்கள் கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணுறோம், நீங்கள் தனியாக நின்று இப்படி செய்கிறீங்க. உங்களுக்கு இதனுடைய தத்துவம், அதாவது எங்கரை தான் விற்க போகிறீங்க, நீங்கள் எடுக்கிற எங்கர் அவங்களும் எடுக்கிற எங்கர் எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பண்ணுற வியாபாரம் வேற, நீங்கள் பண்ணுற வியாபாரம் வேற. நாங்கள் ஏசி பண்ணியிருக்கிறோம், வாடிக்கையாளர் வாராங்க, எங்களுக்கு களவெடுக்கிறத பற்றி அச்சமே இல்லை, பொஸ் உட்காரவே மாட்டார், பொஸ் இல்லாத ஒரு டிரெக்டர் போர்ட், அவங்க யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, ஒரு ரூபா களவெடுத்தாலும் நமக்கு புரிஞ்சிடும், லாட்சி யார் யாரோ ஒரு போறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவோம் கையில. ஆனா அவங்க அற்புதமா அம்பேஷம் குறையாம எங்களுக்கு ஒப்புவிப்பாங்க. எந்த ஒரு கணக்கிலையும் பிளநடக்காத மாதிரி இந்த தத்துவத்தை, இந்த ரகசியத்தை நான் சொல்லித்தரேன். நீங்களும் 10 ரூபா எடுத்து 15 ரூபா கொடுக்குறீங்க, நாங்களும் 10 ரூபா எடுத்து 15 ரூபா கொடுக்குறோம். இதான் பிசினஸ். நீங்க விற்கிற பொருள் ஒன்றுதான், நாங்க விற்கிற பொருள் ஒன்றுதான். ஆனா சிஸ்டம் மட்டும் வேற. நீங்க செய்யற சிஸ்டத்தை நீங்க தான் உட்காரணும், லாட்சை நீங்க தான் பார்க்கணும், எழுப்பிட்டானே எவனா தூக்கிடுவான். நாங்க அந்த ரகசியத்தை சொல்லி தந்தா உங்களுக்கு அதை மாதிரி செய்யலாம். ரகசியத்தை சொல்லித்தர 50 லட்சம், சரியா? காணி பூமி எல்லாம் வித்துடுவாங்க, 50 லட்சம் தாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரச்சனை இல்லை, படிச்சவன், ஒரு சில்லறை கடை பண்றவன், எப்ப அந்த ரகசியத்தை சொல்லி தந்தா இந்த ஊர்ல நானால போட்டுருவானே. எப்படி ஸ்டாக்க மேனேஜ் பண்ணணும், திருடாம எப்படி பாதுகாக்கிறது, எப்படி குறையிற பொருள் எப்படி தாக்கணும், எப்படி அந்த மெஷின்ல ஆபரேட் பண்ணணும், எப்படி அந்த வாடிக்கையாளர்களை எப்படி கௌரவப்படுத்தணும், களவெடுக்காம எப்படி பார்க்கிறது எல்லாம் தாக்கினா பரவாயில்ல, காணி பூமி வித்து கொடுத்துருவோம். இன்னும் 2 வருஷத்துல 50 லட்சம் 50 கோடியா போயிருமே. இதுதான் ஒரு தத்துவத்துக்குரிய மரியாதை, தத்துவத்துக்குரிய மதிப்பு. ஒரு விஷயத்தை படிக்கிற நேரம் அந்த சிஸ்டத்தை படிச்சுட்டோன்னு வைங்க, அது எங்கேயோ போய் நின்றோம். எல்லாரும் ஹோட்டல் பண்றாங்க, கோழி பொரிச்சு விற்கிறாங்க, KFC சொல்றான், ஏன் நானும் ஏசி போட்டு கோழியை தான் பொரிச்சு விற்கிறேன், நான் எவ்வளவு எப்படி பண்றேன்னு சொல்லி தரட்டுமான்னு கேட்கிறான். உங்க ஊர் கோழி தான்ப்பா, உங்க ஊர் என்னதான், நானும் பொரிச்சு போட்டு தான் தர்றேன், ஆனா ஏசி போட்டு செக்யூரிட்டி கார்டு போட்டு பார்க்கிங் போட்டு கொத்து விற்கல, கோழியை தான் விற்கிறேன், சொல்லி தரட்டுமான்னு கேட்டா அதை படிப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் வருகிற நேரம் கையில மெப்ப எடுத்து பேனாவை கையில எடுத்து மதீனா எங்கன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு போங்க, மதீனாவை கொண்டு போய் சவுதியில தேடி மதீனால ஒரு புள்ளி வைங்க, அந்த புள்ளி கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்க. உங்க புள்ளிட்ட வச்சு இதுதான் இஸ்லாத்துடைய ஆரம்பம். மக்கால ஒரு புள்ளி வைங்க, சின்ன ஊர்கள் எல்லாம் அதுல ஒரு புள்ளி வச்சா அதுல ஒரு ஆள் முஸ்லீம், 2 பேர் முஸ்லீம், மெல்ல மெல்ல பரவுது. பெருமாளுடைய 23 ஆண்டுகள் கழிகிற நேரம் அந்த அப்படியே அந்த புள்ளி பெருசாகுது. மக்கா மதீனா ஆண்டு ஜஸீரத்துல் அரபை தாண்டி போகுது. 23 ஆண்டுகளில் என்ன ஆகுது? 30 ஆண்டுகள் கழிகிற நேரம் ஒரு பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்துல உலகத்துல பலமான நாடுகள் என்று இருந்த நாடு இல்ல, வல்லரசு கீழே உழுவுது, ரோம பேரரசு கீழே உழுவுது, பாரசீக பேரரசு கீழே உழுவுது. இது கதை அல்ல. உலகத்தில தலைநகரம் மதீனா 1924 வரைக்கும் சாம்ராஜ்யம் கையில இருந்தது. உலகத்தை ஆள்பவர்கள் முஸ்லிம். நேத்து எட்டி பார்த்தா 2 பேரு, 4 பேர், 5 பேர், 13 வருஷமா 150 பேர் வரல. அடுத்த 10 ஆண்டுகளில் உலகத்தை வெல்றார்கள். ஆயுத புரட்சியா? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இப்படிதான் ஆயுதம் பண்றது, இப்படிதான் மிலிட்டரி ரெடி பண்றது, இப்படிதான் அடிக்கிறதா? கொஞ்சம் போய் வரலாறை படித்து பாருங்கள், குத்துபா இடம் தராது. ரோம பேரரசிடம் இருந்த ஆயுதத்தை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், விக்கிபீடியா. ரோம பேரரசு இத்தாலியை தலைநகரம், ஒரு நாடு தலைநகரம், சூழ நாடுகள், சின்ன சின்ன சிற்றரசர்கள் போட்டிருப்பாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான வல்லரசு கீழே உழுவுது. யாருப்பா பிடிச்சது? முஸ்லிம்கள் புதிய ஆயுதம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அணுகுண்டு போட்டாங்களா? என்னாச்சு? அரபிகளுக்கு இருந்த ஆயுதம் அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் வர முன்னாடி என்னவோ அப்ப எப்படி ரோம பேரரசு, பாரசீக உருமூஸ் மன்னருடைய கிரீடம்,
மதீனாவிலிருந்து ஒட்டகம் போற நேரம் இதுக்கு முன்னாடி 7 ஒட்டகங்கள் போச்சு. இப்ப மதீனாவுக்கு திரும்பி வருவது என்னப்பா? வெள்ளி வைரூடியம் தங்கம் நிறைச்சி எல்லாம் மதீனா மதீனா மதீனா. எங்கப்பா மதீனாக்கு? மதீனா தான் கலீஃபா இருக்கிறாராம். உலகத்துல வல்லரசா போச்சு. நான் கேட்கிறேன், எதனால? எப்படி? இந்த மக்கள் எவ்வளவு பிரம்மாண்டமா வளர்ந்தார்கள். இந்த சித்தாந்தத்தில் பெருமை தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல இயன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்ச உலகத்துல யாரும் உங்களை மிகைக்க மாட்டாங்க. அந்த பவர் இழந்துருவாங்க. உலகத்துல வல்லரசுகள் படிக்க தெரியாத எழுத தெரியாத மக்களுக்கு முன்னாடி மண்டியிட ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட வஹி 7 வானத்திலிருந்து இறங்குகிறது. இந்த கலாமுல்லாஹ், இந்த வேதம் இது ப்ரூஃப் பண்ணுது, கதை அல்ல இது. அவர்கள் உலகத்தை ஆண்டார்கள். அமீருல் மூமின் உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி உலகத்தில் மிக அற்புதமான ஆட்சியாக மாறுகிறது என்றார். நான் என்ன கேட்கிறேன், இதுல பெருமதி எவ்வளவு தெரியுமா? நீங்க எத்தனை கோடி காகில் சுட் சிட்டியில 50 லட்சத்துக்கு எடுத்து 50 கோடி சம்பாதிக்கிறீங்களே, அந்த ரகசியத்தை சொன்னா அப்படி இல்லை. மனிதனை புனிதனாக்கும், மனிதனை பலமாக்கும். என்ன பலம்? இறைவன்ட்ட எப்படி கேட்டு எடுக்கிறது. உதவி வரணும் பூமிக்கு. உதவி வர்றது எப்படி? தான் எப்படி மாறுக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சா ஃபலா காலிப லக்கும். உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை. அப்படி மிகைப்பவங்க யாரும் இல்லைன்னா அந்த உதவி வரணும்டா, உதவி சும்மா பெறலாது. அதற்கான சித்தாந்தத்தை குர்ஆன் சொல்லுது. அந்த உதவி பெறுவதற்கு மனிதர்கள் மாறணும்டா. சகோதரர்களே, உங்க சந்தூக்கிலே உங்களை வைத்து கடைசி பயணத்தை கூட்டி போவதற்கு முன்னாடி தயவு செய்து உங்க மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த கொள்கையை கொடுத்துருங்க. குர்ஆனும் சுன்னாவும் அற்புதமாக மனிதர்களை உருவாக்க. நீங்கள் வீடுகளில் சிரிப்பீர்கள், சந்தோஷப்படுவீர்கள், அமர்கலமா வாழுவீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன பிரச்சனை? 56 யுத்தம், 19 யுத்தங்களுக்கு முகம் கொடுத்தார்கள். எல்லாம் பிரச்சனை, புள்ள மௌத்து, பொருளாதார பிரச்சனை. ஆனால் ஒரு பூ அது மலர்ந்திருந்தா எவ்வளவு அழகா இருக்குமோ. பெருமானுடைய முகம் எப்பவும் வாடாது, அது மலர்ந்தே இருக்கும். வாடிய பூவை நீங்கள் பார்க்கிற நேரம் உங்களுக்கு வாடி இருக்கிறது, மலர்ந்த பூவை எல்லோரும் பார்ப்பார்கள். பெருமானுடைய அவ்வளவு பிரச்சனையிலும் அவர் முகத்தில் ஒரு ஜீனத் இருந்தது, ஒரு சிரிப்பு இருந்தது. இந்த கொள்கையை பள்ளிவாசலில் சத்திய குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக படிக்கிற நேரம் இது கிடைக்கிறது. உடைய பெருமதி என்னன்னு கேட்டீங்கடா, உங்க புள்ள கண்ணு முன்னாடி துரோகம் பண்ணி யாரோ ஒரு பெண் பிள்ளையோட ஓடி உங்க முகத்துல கரிய பூச முன்னாடி, ஏதோ மூக்களையும் வாயிலையும் நாக்களையும் ஏதோ வச்சு போதைக்கு அடிமையாக முன்னாடி, அசிங்கமாக அதாவது ஹராத்துல ஈடுபட்டு யாருடைய பணத்தையாவது வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு தந்து சிரிக்க விடாமல் நேர்மையாக நடக்கணுமா, ஒழுக்கமா நடக்கணுமா, வாப்பாவை பார்த்து சீ என்று சொல்லக்கூடாதா, உம்மாவை போட்டு முதியோர் இல்லத்துல போடாம சீ என்று சொல்லக்கூடாதா? அந்த தத்துவத்தை இஸ்லாம் சுமந்து வருகிறது. அவைகள் எல்லாம் சும்மா இருந்தா வீட்டுக்கு வந்து சேராது. ஒரு முயற்சி எடுக்கணும். பள்ளிவாசலுக்கு உங்கள் மனைவிமார்களை கூட்டி வாங்க, அவங்களுக்குரிய நிகழ்ச்சிகளை கேட்டு கொடுங்க. நீங்க உட்கார்ந்து படிங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த பூமிக்கு இறங்க ஆரம்பித்தால் இது அத்தனையும் மாறும். ஜஸீரத்துல் அரப், எழுத தெரியாதவர்கள், படிக்க தெரியாதவர்கள் இந்த உலகத்தை ஆள ஆரம்பித்தார்கள். மகாத்மா காந்தி ஒரு வரியில் முடித்தார். அவ்வளவு அரசியலையும் படித்தவர் மகாத்மா காந்தி. இந்தியா, அதாவது லண்டன் வரைக்கும் போனவர், இந்தியாவுக்கு வந்தார், தன் ஆடையை கழட்டினார். லண்டனில் கியோட்டோஸ்டோவிடம் படித்த மகாத்மா காந்தி வெறும் ஹராமார் ஒரு புடவை அணிந்தார், செருப்பை தூக்கி வீசினார், பிளேட் வேணாம் என்றார், வாழை சாப்பிடுவோம் என்றார், இந்தியாவுடைய பொருளாதாரத்தை செய்வோம் என்றார். ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதிகளை பற்றி நிறைய படித்திருப்பார், பாலிட்டிக்கல் அந்த பாடத்தை நிறைய படிப்பார். மகாத்மா காந்தி லண்டன் வரைக்கும், காந்தி ஃபேமிலி பெரிய சல்லிக்கார ஃபேமிலி, லண்டன் வரைக்கும் அனுப்பிய மகாத்மா காந்தி இந்தியாவை செய்வதற்கு இந்தியாவுடைய தேசிய தந்தை. ஆனால் என்ன சொன்னார்? இந்தியாவை மாற்றணும் என்றால் ஒரு உமர் தேவை என்று ஒப்புக்கொண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கலாம் அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கும். அந்த மாதிரியான மனிதர்களை உருவாக்கக்கூடிய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு கலாமுல்லாஹ் குர்ஆன் நம்மிடம் இருக்கிறது, பெருமானுடைய சுன்னா இருக்கிறது. இவைகளை கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறோம். எதற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மேற்கத்திய நாடுகள் படித்தார்கள், பெற்ற தாய்மார்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் போட்டார்கள். மேற்கத்திய நாட்டில் உள்ளவர்கள் படித்தார்கள், தன்னுடைய இளமை அடைகிற நேரமே விபச்சாரத்தை கையில் எடுத்துக்கொண்டார்கள். மேற்கத்தியவர்கள் படித்தார்கள், அவர்களுக்கு ஒழுக்கம் இல்லாமல் போனது. தாய்க்கு, அதாவது ஒரு உம்மா கப்ல போய் ஊத்தி இன்னொரு ஆம்பளைக்கு அவவும் ஊத்தி இன்னொரு ஆளும் ஊத்தி குடிப்பாங்க. இந்த ஊர்ல அப்படி ஒரு காட்சியை நீங்கள் ஒரு நாள் பார்த்தால் என்னாகும்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இந்த மார்க்கத்தின் முக்கியத்துவத்தையும் பெருமதியும் புரிந்தால் இந்த தீனை நாம் சுமந்தவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடம் தேம்பி தேம்பி அழுது கேட்போம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். பள்ளிவாசலை நிரப்புங்கள், படிக்க வேண்டும் என்று கேளுங்கள். மார்க்க கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து உட்கார்ந்து ஒவ்வொரு வகையுடைய மிக பெரும் அர்த்தங்களை புரிந்து
முடிந்தால் ஆச்சரியமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாகி இந்த பூமியை விட்டு நாம் பிரியாவிடை கொடுப்போம். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.